இந்த எஸ்எஸ்ஐபின்ற கான்செப்டை கொண்டு வந்து நான் தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த விஷயத்தில் நான் வந்து வை காண்ட் ஐ லீட், நானே கொஞ்சம் இந்த விஷயத்தை தலைமையேற்றுன்னு சொல்ல மாட்டேன், பொறுப்பேற்றுக்கொண்டு இதை நான் வழி நடத்த ஏன் நான் செய்யக்கூடாது அப்படின்னு நான் யோசிச்சேன். நான் தாராளமாக பண்ணலாம். எஸ்ஐசிபி அதாவது ஸ்மார்ட் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் நிறைய பேருக்கு அந்த ஒரு கன்விக்ஷன் வந்துருச்சு. சார், எஸ்ஐபி அதுக்கு தனியாக அறிவு கிடையாது, அது எதையுமே யோசிக்காது, அது பாட்டுக்கு எதாவது செய்யும், அது நமக்கு சாதகமாக செய்யணும்னு எந்த அவசியம் கிடையாது, அதனால் அதை ஒதுக்கி வச்சுட்டோம் சார். இப்போ எஸ்எஸ்ஐபியில் தான் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அதில் சின்ன சின்ன ஒரு நெருடல்கள்லாம் இருக்குது சார், அதாவது சந்தேகங்கள்லாம் இருக்குது சார். எப்படி சந்தேகம்னா, சார் இப்போ நிஃப்டி வந்து டவுன், ஓகே ரைட்டு, 100 பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு, ஆனால் நான் வந்துட்டு வேற ஃபண்டு வச்சிருக்கேன் சார், நான் ஃபார்மா ஃபண்டு இல்லை ஆட்டோ ஃபண்டு இல்லை தீமேட்டிக்கோ இல்லை செக்ட்ரல் ஃபண்டு நான் வச்சிருக்கேன் சார். நான் அப்போ அந்த மாதிரி ஃபண்டுக்கு நிஃப்டி பார்த்தா சரியாகுமா? ஆகாது. அப்போ வேற இண்டெக்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கலாம் சார், இண்டெக்ஸஸ் எல்லாம் பார்க்கணும். ஆமாம், கண்டிப்பாக பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ அதுக்கு மேப் பண்ணணும் அப்படின்னா அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி இது பண்ண முடியுமா சார் அப்படின்னா, அதை நான் யோசிச்சேன். நான் சரி எக்ஸ்பிளைன் கூட பண்ணலாம் அப்படின்னு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னும் சில பேர் என்ன பண்ணா, சார் நீங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமா சார் எங்களை? என்னன்னா சில நேரத்தில் எங்களுக்கு அது மறந்து போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. சரி ரைட்டு, நாங்கள் வந்துட்டு வேற ஏதாவது இருக்கும்போது திடீர்னு 2:15 மணிக்கு தான் ஞாபகம் வருது, ஆஹா இன்வெஸ்ட் பண்ணணுமே, இன்னைக்கு மார்க்கெட் வருது அப்படின்னு. சார் அது குவைட் நார்மல் சார், ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த மாதிரி இன்னும் பழக்கப்படலை. நாங்கள் இந்த விஷயத்தில் வந்து பழக்கப்படாத பட்சத்தில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணலைன்னா நஷ்டம் எங்களுக்கு அப்படிங்கிறது எங்களுக்கே புரியுது. ஸோ இதுலேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு உங்கள் பக்கத்துலேருந்து என்ன சார் பண்ண முடியும், ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் வழிகாட்டியா கொஞ்சம் எதாவது செய்ய முடியுமான்னு யோசிச்சு பார்த்தா கரெக்ட். இந்த எஸ்எஸ்ஐபின்ற கான்செப்டை கொண்டு வந்து நான் தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த விஷயத்தில் நான் வந்து வை காண்ட் ஐ லீட், நானே கொஞ்சம் இந்த விஷயத்தை தலைமையேற்றுன்னு சொல்ல மாட்டேன், பொறுப்பேற்றுக்கொண்டு இதை நான் வழி நடத்த ஏன் நான் செய்யக்கூடாது அப்படின்னு நான் யோசிச்சேன். நான் தாராளமாக பண்ணலாம். என்னன்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் நான் கிரியேட் பண்ணணும். உங்க அத்தனை பேருக்கும் ஒரு 1:30 அந்த டைம்ல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வரும். என்னன்னா இன்வெஸ்ட் இல்லைன்னா டோன்ட் இன்வெஸ்ட். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் சார் நீங்கள் வந்து டோன்ட் இன்வெஸ்ட் கூட ஏன் சார் நான் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இன்வெஸ்ட் மட்டும் கொடுத்தேன்னு வச்சுங்களேன், ஒரு நாள் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பினா உங்களுக்கு திடீர்னு மனசு கொடுத்தோம், அவர் அனுப்பி நமக்கு கிடைக்காம போயிருக்குமோ, இல்லை நம்ம ஏதாவது நெட் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோ, இல்லை நெட்ஒர்க்கில் ஏதாவது பிரச்சனை தான் அவர் அனுப்பிச்ச மெசேஜ் நமக்கு வராமல் இருக்குமோ அப்படின்னு ஏகப்பட்ட சந்தேகம் வரணும். அதனால் நான் என்ன பண்ணேன், எவ்ரி மார்க்கெட் ஓப்பன் ஆன எல்லா நாளும் 1:00 to 1:45 உங்களுக்கு மெசேஜ் வரும், இன்வெஸ்ட் டோன்ட் இன்வெஸ்ட். அது மட்டும் அல்ல, அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்தெந்த ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு காரணம் என்னன்னா, சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி டவுனாக இருக்கும், பேங்க் நிஃப்டி அப்பா இருக்கும். ஏன்னா பேங்க்குக்கு அன்றைக்கி நல்ல நியூஸ் ஏதாவது கிடைச்சிருக்கும், அதனால் பேங்க் மட்டும் ப்ளஸில் இருக்கும், இது நிஃப்டி டவுனில் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து லார்ஜ் கேப்பில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் பேங்கிங் ஃபண்டில் அன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போது நான் வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருவேன், பேங்க்குக்கு அந்த நல்ல நியூஸ் வந்ததுனால அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அன்றைக்கி NAV கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், நிஃப்டி இல்லை லார்ஜ் கேப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். இந்த ஃபண்டு இதில் இன்வெஸ்ட் டோன்ட் இன்வெஸ்ட், இன்வெஸ்ட் டோன்ட் இன்வெஸ்ட், இன்வெஸ்ட். ஸோ கிளியராக அவங்க லிஸ்ட்டு போட்டு அந்த லிஸ்ட் எல்லாருக்கும் நான் அனுப்பிச்சிடும். அந்த குரூப்பில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் நான் அனுப்பிடும். ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு லார்ஜ் கேப் இருக்குது, ஒரு பேங்கிங் ஃபண்ட் இருக்குது, ஒரு ஆட்டோ ஃபண்ட் இருக்குது, ஒரு ஐடி ஃபண்ட் இருக்குது, ஒரு ஃபார்மா ஃபண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இல்லை ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டுனா, அப்போ நீங்கள் வந்து மொத்தம் 6 ஃபண்ட் இருக்குது, 3 ஃபண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம், 3 ஃபண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ண தெளிவாக. இதுதான் என்னோட செட்டப், இதுதான் ப்ராசஸ் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக August 15th ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு சின்ன பிளான் வச்சுருந்தேன். பட் இந்த ப்ராசஸ் கொஞ்சம் நினைச்சதோட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னு தோணுது. ஏன்னா எல்லாருக்கும் நான் வந்து அனுப்புனேன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணோம், தேர் ஹேஸ் டு பி சம் சார்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் யூ. அதில் வேற ஒரு விஷயமும் இருக்குது, அதையும் நான் அப்புறம் நான் சொல்கிறேன் நான். ஸோ இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் August 15th கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஐ எம் ட்ரைங். August 15th ட்ரை பண்ணுறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா. பட் அதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா
ஃபார் ஆல் த எஃபர்ட் தட் ஐ எம் புட்டிங் இன், அந்த எஃபர்ட் போகிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரைஸ் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், என் ஃப்ரெண்டு சொன்னார், சார் இந்த அமௌண்ட் கொடுங்க அப்படின்னாரு. இந்த அமௌண்ட்லாம் சான்ஸே கிடையாது சார், நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். சார் இந்த அமௌண்ட்டாவது கொடுங்க சார் அப்படின்னு இந்த அமௌண்ட் சொன்னார். இந்த அமௌண்ட்டு கூட ரொம்ப ஜாஸ்தி சார், நான் பண்ண மாட்டேன். சார் இந்த அமௌண்ட்டாவது சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. இது கூட நான் பண்ண மாட்டேன் சார், ஏன்னா என்னோட சப்ஸ்கிரைபர் கூட நான் கிட்டத்தட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு ரிலேஷன் நான் ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்க வந்து என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னு. அப்போ என்ன தான் சார் பண்ண போறேன்? இந்த அமௌண்ட்டு தான் சார் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்போ அவர் கேட்டாரு, ஏன் சார் வெறும் 49 ரூபா பெர் மந்த் நீங்க சொல்றீங்க? 49 ரூபான்றது கிட்டத்தட்ட ஃப்ரீ மாதிரி தானே சார் இது? கரெக்ட் தான் சார். அப்போ நீங்க ஃப்ரீயாவே கொடுத்துட்டு போகலாமே அப்படின்னு. இல்லை சார், சில நேரத்தில் சிலது வந்து ஃப்ரீயா கொடுக்கும்போது அதோட வேல்யூ தெரியாது இல்லைங்களா? இது 49 ருபீஸ் பண்ண யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்கா. 49 ரூபா ஒரு மாசம்ன்றது ஒண்ணுமே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இல்லை ஒரு மாசத்துக்கு 20-22 நாள், 20 நாள் வச்சுக்கோங்களேன் ரவுண்டா ட்ரேடிங் நடக்கும். ஸோ அத்தனை நாளும் நான் வந்து ஸோ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2 ரூபான்ற மாதிரி வச்சுக்கோங்க, 2-2.25 ரூபா மேக்ஸிமம், அவ்வளோதான் வந்துட்டு நான் சார்ஜ் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து என்னோட பிளான் அப்படின்னா August 15th இல்லை as quick as possible நான் இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு யாரெல்லாம் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வந்துட்டு they will pay me 49 rupees, ஜஸ்ட் 49 ரூபாய் ஒரு மாதத்திற்கு. அப்ப சில பேர் கேட்கலாம், இல்லை சார் நீங்க வந்து அது ஏர்லியா மட்டும் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னா, ஏர்லியா பண்ணலாம் சார். பட் என்ன தெரியுமா பிரச்சனை, உங்களுக்கு நான் அனுப்புற அந்த மெசேஜ் கரெக்டா இருக்கா, ஒர்க் ஆகுதா, நீங்க கரெக்டா இன்வெஸ்ட் பண்றீங்களா அப்படிங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் தெளிவாகணும் இல்லையா? அது புதுசா நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா? அப்போ நான் ஒரு வருஷத்துக்கு வேண்டிய ஒரு ஸ்கீமை நான் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் 1-2 மாசம் ரன் ஆகட்டும், கரெக்டா ஆகுதா, பக்காவா இருக்கா, பிரச்சனை எதுவும் இல்லையா, உபயோகமா இருக்கா, நீங்க 49 ரூபா எனக்கு கொடுக்கும்போது மந்த்லி 49 ரூபா கொடுங்க, உங்க மனசுல வந்துட்டு இந்த 49 ரூபா நான் கொடுக்குறேன் அது சும்மா போகுது அப்படின்னு அந்த நெருடல் உங்களுக்கு இருக்கக்கூடாது இல்லையா? 49 ரூபா கொடுத்த நெருடல் வந்து நாளைக்கு கொஞ்சம் ஏர்லியரா ஏதோ சார்ஜ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 300 ரூபா 400 ரூபா 500 ரூபா இல்லை வாட் எவர் 500 ரூபா சார்ஜ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 500 ரூபான்றது வந்துட்டு என்னடா அது 49 ரூபா நான் பிரச்சனையா இருக்கு, 49 ரூபாயோட போயிடும். ஆனால் இப்போ 500 ரூபா ஃபுல்லாக நான் பேமெண்ட் பண்ணிட்டேன், அது ஃபுல்லாக போச்சு, அது ஐம் நாட் ஹாப்பி அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது சரியா இருக்காது. அதனால ஃபர்ஸ்ட் 1-2 மாசம் 3 மாசம் கூட வெறும் 49 ரூபா ஒரு மாசத்துக்கு நீங்க எனக்கு பேமெண்ட் பண்ணலாம். பெர் மந்த் 49 rupees ஒன்லி. அது 3 மாசம் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம், கரெக்டா இருக்கா, எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நான் அநேகமா வாட்ஸ்அப்லயோ இல்லை வேற எதுலயோ ஒரு குரூப் ஒன்று நான் ஃபார்ம் பண்ணு, அதாவது யாரெல்லாம் பேமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அத்தனை பேரோட நம்பரும் அதுல இருக்கும். ஒரு மெசேஜ் அனுப்ப அத்தனை பேருக்கும் 1.5 1.25 மெசேஜ் போகும். அந்த மெசேஜ் பார்த்த உடனே நீங்க எந்தெந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு கிளியரா இருக்கும். சப்போஸ் நீங்க ஒரு ஃபண்டு வச்சிருக்கீங்க, அந்த ஃபண்டு இதுல நான் ஆட் பண்ணாம விட்டுருக்கேன் அப்படின்னா நீங்க சொல்லுங்க, அந்த ஃபண்டையை நான் ஆட் பண்ணிட்டு அதையே நான் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற தெளிவும் நான் அந்த உங்க மெசேஜில் உங்களுக்கு போகணும். இந்த செட்டப் ஆர் இந்த ப்ராசஸ், இந்த 49 rupees பெர் மந்த் ஓகேவா உங்களுக்கு? அதை கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா இது ரெக்வஸ்ட் நிறைய பேர்கிட்ட வந்திருக்கு எனக்கு, சார் SSIP தான் நல்லா இருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது, ரொம்ப தெளிவா தெரியுது. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கொஞ்சம் கைட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நிறைய பேர் கேட்டதுனால நானும் யோசிச்சு சரி இந்த மாதிரி ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் வந்து நினைச்சு இதை எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கீமு, இது உங்களோட அக்செப்டன்ஸ் இல்லைன்னா நான் இதை கொண்டு போக மாட்டேன். ஸோ ஐ நீட் யுவர் அக்செப்டன்ஸ். அதாவது நீங்க வந்து ஆமாம் நான் இதை ஆமோதிக்கிறேன், வெறும் 49 ரூபா தான், பரவாயில்ல, சப்போஸ் இது ஃபெயிலியரா ஆனா கூட பேச்சுக்கு சொல்றேன், அந்த மாதிரி நடக்கிற பாசிபிலிட்டியே இல்லை. ஃபெயிலியர் ஆச்சுன்னா என் பக்கத்துல எனக்கு 49 ரூபா தான் சார் நஷ்டம், அந்த ஒரு மாசம் நான் பார்ப்பேன், அதுக்கு அடுத்த மாசம் எனக்கு வந்து செட் ஆகணும்னா நான் அடுத்த மாசம் நான் விலகிடுவேன் சார், பர்ஃபெக்ட்லி ஃபைன். அந்த ஒரே காரணத்தை தான் நான் ஏர்லி கூட நான் எடுத்துட்டு வரல, ஒரு வருஷத்துக்கு வேண்டாம், 2-3 மாசம் பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த ஸ்கீம் வெற்றி அடைந்தது என்றால் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஓகேங்களா? இதை பத்தி நீங்க கமெண்ட்ஸ்ல வந்துட்டு நீங்க உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் பிளான் பண்ணிட்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதியோ இல்ல ஆஸ் குவிக் அஸ் பாசிபிளோ இதோட ஃபுல் தெளிவான ஒரு ப்ராசஸை நான் சொல்லிடுவேன். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது சார். நீங்க வந்து உங்க ஆப் ஓபன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண வேணும், அவ்வளவுதான் நான் சொன்ன நாளைக்கு. மற்ற எல்லா பொறுப்பையும் நான் எடுத்துக்கிறேன்.
இதுதான் அதுக்கு தான் நீங்க 49 ரூபா கொடுக்குறீங்க. நீங்க என்கிட்ட அந்த 49 ரூபா பணத்தை கொடுத்து நீங்க வேலை செய்யற மாதிரி ஒரு சூழல் வரக்கூடாது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது. மற்ற அனலைஸ் பண்றது, இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்றதெல்லாம் இதெல்லாம் பார்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஐ வில் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தட். ஓகேங்களா? இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தோ இல்லை உங்களோட ஒப்பீனியன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்கள் ஒப்பீனியன் இது ஓகேவான்னு கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வி வில் மூவ் ஃபார்வர்ட். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.